Hello students, today we have to talk about the topic of number system conversion. Let we take first decimal to binary conversion. It has generally two methods followed. Method 1, to convert decimal to binary repeated division by 2 method can be used. கொடுத்திருக்க டெசிமல் நம்பரை நம்ம அதனுடைய என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோமோ பைனரி வேல்யூவாக நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் அதனுடைய பேஸ் வேல்யூ 2, அதை வச்சு நம்ம ரிப்பீட்டடாக டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? இந்த ரிப்பீட்டேஷன் டிவிஷன் மெத்தட் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வர வரைக்குமே இந்த ரிப்பீட்டேஷன் டிவிஷனை நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். தென் இதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். 0 or 1னா நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைச்சிக்கிட்டே வரும். சரிங்களா? எனி டெசிமல் நம்பர் டிவைடட் பை 2 வில் லீவ் எ ரிமைண்டர் ஆஃப் 0 or 1. அப்போ டிவைடட் பண்ணிட்டு வரப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்னவாக இருக்கும்? 0 or 1னா நம்மளுக்கு கிடைச்சிட்டே வரும். இந்த ரிப்பீட்டேஷன் டிவிஷன் மெத்தடை நம்ம லாஸ்ட் சீக்வன்ஸு 0s and 1 வரைக்குமே நம்ம ரிப்பீட்டேஷனாக டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Convert 65 base 10 into its equivalent binary number. இப்போ இந்த கொடுத்திருக்க பைனரி நம்பரை நம்ம என்னவா பண்ண போகிறோன்னா, கொடுத்திருக்க 65 அப்படின்ற டெசிமல் நம்பரை நம்ம பைனரியாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப பைனரி, அதனால் அதனுடைய பேஸ் வேல்யூ வச்சு நம்ம டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணுங்க. இப்போ 65 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2ஆல் டிவிஷன் பண்ணுறப்ப 32 into 2s are 64. ஸோ பேலன்ஸ் 1. இந்த பேலன்ஸ் 1 அப்படின்றது LSB. சரிங்களா? லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். தென் 16, தென் 8. ஒன்றுனையும் நம்ம டிவிஷன் பண்ணிட்டு வரப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ, இப்போ லாஸ்ட் வரைக்குமே அந்த சீக்வன்ஸ் எது வரைக்குமே டிவிஷன் பண்ணணும், சீக்வன்ஸ் ஆஃப் 0 and 1 வர வரைக்குமே நம்ம டிவிஷனுக்கு கொண்டு போகணும். அப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த கோஷியன்ட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம்னா MSB. சரிங்களா? அந்த MSBலேருந்து LSB வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சரை தூக்கி எழுத போகிறோம். இந்த MSBலேருந்து LSB வரைக்குமே நம்ம ஆன்சரை தூக்கி எழுதுனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற அந்த டெசிமல் நம்பர்லேருந்து பைனரி நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அதனோட ரிமைண்டர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்தது தான் இந்த பாக்ஸில் இருக்கா. நெக்ஸ்ட் 65 base 10 அப்படின்ற இந்த டெசிமல் வேல்யூஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பைனரி நம்பராக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு மொத்தத்தில் நம்ம எப்படி தூக்கி எழுதணும் ஆன்சரை? பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் நம்ம ஆன்சர் எல்லாத்தையும் கிடச்சிருக்க அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதுகிறப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் லெட் வி see மெத்தட் 2, sum of powers of 2. இந்த 65 base 10 அப்படின்ற அந்த டெசிமல் வேல்யூவை sum of powers of 2 பைனரி வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் அதனுடைய பேஸ் வேல்யூ 2, அந்த பவர்ஸை வச்சு நம்ம சம் அப் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? First point, find the largest power of 2 that is smaller than or equal to 65. அப்போ அந்த பவர்ஸ் ஆஃப் 2 அது வரைக்கும் 2 பவர்ஸில் எது வரைக்கும் இருக்கோ அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இங்கே 65 அப்படின்றதுனால 64 வரைக்கும் இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கிறோம். Here 2 power 0, 2 power 1, 2 power 2 up to 2 power 7 வரைக்கும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 2 power 7 நம்மளுக்கு தேவை இல்லை, ஏன்னா 128 அதனோட வேல்யூஸ், 2 power 7ஓட வேல்யூஸ் 128. நம்ம சம் வந்து 65 base 10 அப்படின்ற டெசிமல் வேல்யூ தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. அதனால் அதுக்குள்ளே இருக்க அந்த 64 அதனுடைய பவர்ஸ் ஆஃப் வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 பவர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 power 6 is equal to 64. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு இப்போ பவர்ஸ் ஆஃப் அந்த வெயிட்டோட ஆன்சரை நம்ம எடுத்து தூக்கி எழுதியாச்சு. 2 powers 0ஓட வெயிட் எனது 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சாச்சு. 2 power 6க்கு வந்து 64 நோட் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு கீழே இருக்கிறது ஆன்சர். அது எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வந்து 65 base 10 அப்படின்ற அந்த டெசிமல் வேல்யூ 64 base 10 விட அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் 65, அதனோட இந்த 64 மைனஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸை ஒரு பிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு பிட்டை, ஏன்னா அந்த 65 base 10 less than or equal to 64 base 10. சரிங்களா? அதை விட லெஸ் தெனாகவும் இருக்குது, அது ஈக்குவலாகவும் இருக்குது. 64 அப்படின்றது அதுக்குள்ளே ஈக்குவலாகவும் இருக்குது, லெஸ் தெனாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த மெத்தடில் இருக்கப்போ ஒரு பிட்டுன்னு கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போ அந்த 1 நம்ம எடுக்கிறப்போ என்னவா நம்ம கொண்டு வர போகிறோம்? 132 விட 1 வந்து சின்னதாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதை நம்ம 0 பிட்டுன்னு வச்சுக்கிறோம்.
32 விட 1 சின்னதாக இருக்கிறதுனால that is denoted 0 bit. அப்போ 16க்கும் அதே தான். லாஸ்ட்டு அந்த 1 வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 less than or equal to 1 அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரதுனால அதுக்கு ஆன்சர் நம்ம 1 நம்ம டினோட் பண்ணி எழுதிடுவோம். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறப்போ find the largest power of 2 that is smaller than or equal to 65. அந்த 65 விட ஸ்மாலராகவும் இருக்குது ஆர் ஈக்குவலாகவும் இருக்குது. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 65 based on greater than 64 based on அப்படின்ற அந்த கண்டிஷனில் இருக்குது. அதனால் இந்த 64 பிட்டை நம்ம என்னவா செட் பண்ணிக்கிறோன்னா 1 நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் த 64 bit to 1 and subtract 64 from the original number. What is the original number? 65 is the original number. அதுலேருந்து 64 மைனஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 1 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 32 is greater than the remaining total, therefore set the 32's bit is 0. அப்போ 1 விட பெருசாக இருக்கிறதுனால நம்ம அந்த பிட்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்? 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். as the same 16, 8 எல்லாமே அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரும். லாஸ்ட்டாக இருக்க அந்த as the remaining value is equivalent to 1's bit, set it to 1. அந்த 1 மட்டும் 1 less than or equal to 1ன்ற கண்டிஷனில் இருக்கிறதுனால நம்ம 1 செட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகேங்களா? ஏன்னா 1 minus 1 is equal to 0. அப்போ இந்த கிடைச்ச பிட்டஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பிட்டு லாஸ்ட்டாக கிடைச்சது பார்த்திங்களா? ஒன்றையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆன்சரில் தூக்கி நம்ம எழுதிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு 65 based on அப்படின்ற டெசிமல் வேல்யூ இந்த மாதிரி பைனரி நம்பரில் நம்மளுக்கு பைனரி வேல்யூவாக சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 65 இந்த கிவன் நம்பர் 65 தான் எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? திஸ் இஸ் பவர்ஸ் ஆஃப் 2 தென் பைனரி நம்பர் 65 விட 64 less than or equal to இருந்ததுனால நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப் டு லாஸ்ட் 1 வந்து less than or equal to இருந்ததுனால 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். மற்றது எல்லாமே 1 விட பெருசாக இருக்கிறதுனால 0 பிட்டாக கன்சிடர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மற்றதெல்லாம் 1 விட பெருசாக இருந்ததுனால 0 பிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். தட் இஸ் த லாஸ்ட் ஆன்சர் இஸ் 100 அப்படி அப் டு 1 வரைக்கும் என்னது பேஸ் 2 அப்படின்ற பைனரி வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 1000001 பேஸ் 2 அப்படின்ற பைனரி வேல்யூ நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருச்சு. தென் டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். டெசிமல்லேருந்து ஆக்டல் கன்வர்ஷன் எப்படி நம்ம பண்ண போகிறோம்? இந்த ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8. ஸோ ஆக்டலோட பேஸ் வேல்யூ இஸ் 8. இட் இஸ் 8 digits only, that is denoted 0 to 7. 0 to 7 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஆக்டல் நம்பர் நம்ம பார்த்தோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்டல் கன்வர்ஷனுக்கு மாத்திரப்போ ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8 கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை ரிப்பீட்டேஷனாக ஆக்டல் நம்பர் பேஸ் வேல்யூ 8ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஆஸ் த சேம் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 65 பேஸ் 10 அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்டல் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோம்? அப்போ அந்த 65 பேஸ் 10 8 into 8 are 64 பேலன்ஸ் 1. தென் 1 into 8 are 1 into 8 are 8 பேலன்ஸ் 0. இந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் சைடில் நோட் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட்டாக இருக்க லாஸ்ட்டாக கிடச்ச அந்த கோஷன்ட்டுக்கு MSB மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், ஃபஸ்ட்டு கிடச்ச அந்த ரிமைண்டருக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஆன்சர் இஸ் கோஸ் டு MSB to LSB. ஸோ பாட்டம் டு டாப் அந்த ஆரோ வைஸில் நம்ம ஆன்சரை தூக்கி எழுதிக்கிறோம். தட் இஸ் 101 பேஸ் 8 அப்படின்ற ஆக்டல் நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெட் வி see decimal to hexadecimal conversion. As the same method, repeated division by 16 because hexadecimal base value is 16. 0 to 9 is as a normal decimal number system, and then A to F. Then after A to F, alphabet sequence values. இது ரெண்டையும் சேர்ந்தது தான் ஹெக்ஸாடெசிமலோட பிட், ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூஸ். அப்போ 0 to 16 அந்த பேஸ் வேல்யூ வச்சு ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வேல்யூ 16 அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0 to 16 சொல்கிறேன், 0 to 15 டோட்டலாக 16. அப்போ அந்த ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வேல்யூ 16 அதை வச்சு நம்ம ரிப்பீட்டடாக டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும் கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஹியர் கன்வெர்ட் 31 பேஸ் 10 அப்படின்ற அந்த டெசிமல் நம்பரை நம்ம ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். இங்கே 1 into 16 are 16 பேலன்ஸ் 15. அதுக்கு மேலே நம்ம டிவிஷன் கொண்டு போக முடியாது. ஸோ லாஸ்ட்டாக கிடச்ச அந்த கோஷியன்ட் MSB, ஃபஸ்ட்டு கிடச்ச அந்த ரிமைண்டர் LSB. ஸோ த ஆன்சர் இஸ் கோஸ் டு MSB to LSB. ஸோ பாட்டம் டு டாப் அந்த கன்சிடரில் நம்ம எல்லா பிட்டையும் கலெக்ட் பண்ணி எழுதணும். இங்கே 2 தான் இருக்குது, 115. இப்போ ஹெக்ஸாடெசிமலுக்கு நம்ம 0 to 15
அதனுடைய digits value. It has 16 bits only. It has 16 bit only, that is denoted 0 to 15. அப்போ 0 to 15 வரைக்கும் இருக்கிறதுல 0 to 9 வரைக்கும் இருக்கிறது decimal form and then A to F alphabet sequencing. Already we learned பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல 15 நம்ம என்னவா கொண்டு வர போகிறோம்னா Fன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா இது A வந்து 10, F வந்து 15. தட் இஸ் 0 to 15 சேர்ந்து அந்த டிஜிட்ஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஏவோட வேல்யூ 10, எஃபோட வேல்யூ 15, ஸோ பியோட வேல்யூ 11. சரிங்களா? அப்போ அந்த எஃப் இந்த 15க்கு நம்ம எஃப்ன்னு நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா? எஃப்ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். 1F base 16 அப்படின்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் லெட் வி see conversion of fractional decimal to binary. இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பர் சிஸ்டம்லேருந்து டெசிமல் நம்பர் சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நவ் லெட் வி see fractional decimal number system into its equivalent to binary number system change பண்ண போகிறோம். The method of repeated multiplication by 2 has to be used to convert such kind of decimal fractions. நம்ம multiplication by 2 ஏன்னா பைனரியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனுடைய பேஸ் வேல்யூ 2. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிப்பீட்டேஷனாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டே வரணும். ஸோ ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 1, multiply the decimal fraction by 2 and denote the integer part. The integer part is either 0 or 1. கொடுத்துருக்க அந்த டெசிமல் ஃப்ராக்ஷனை அதனுடைய பேஸ் வேல்யூ என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம்? பைனரியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ அதனுடைய பேஸ் வேல்யூ 2. அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ரிப்பீட்டேஷனாக. அப்போ நம்மளுக்கு ஒரு இன்டிகிரல் பார்ட் கிடைக்கும். அந்த இன்டிகிரல் பார்ட் மேபி 0 or 1 இருக்கும். ஸோ ஓகேங்களா? எய்தர் 0 or 1 நம்மளுக்கு இருக்கும். அந்த இன்டிகிரல் பார்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். தட் இஸ் த ஸ்டெப் நம்பர் 1. தென் ஸ்டெப் நம்பர் 2, கிடைச்சிருக்க அந்த இன்டிஜர் பார்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிடணும். டிஸ்கார்ட் மீன்ஸ் அதை விட்டுடணும். டிஸ்கார்ட் த இன்டிஜர் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ராடக்ட். அப்போ அந்த இன்டிஜர் பார்ட்டை விட்டுட்டு அந்த ப்ரீவியஸ் ப்ராடக்ட், முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ப்ராடக்ட் மட்டும் எடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும் அதனுடைய பேஸ் வேல்யூவால். இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் கிடைச்ச ஆன்சர் திரும்ப கிடைக்கிறப்ப இந்த ப்ராசஸை நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 2. Step number 3, the resulting integer part forms a sequence of zeros and ones. இந்த சீக்வன்ஸ் எது வரைக்கும், இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வர வரைக்குமே நம்ம இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே வரும். அப்போ தான் நம்மளுக்கு பைனரி ஈக்குவலண்ட்டாக நம்ம மாற்ற முடியும் கொடுத்துருக்க டெசிமல் ஃப்ராக்ஷனை. ஸோ ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 4, இந்த ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்றா, இதுக்கு முன்னாடி பாட்டம் டு டாப் வரைக்கும் எழுதிருந்தோம். இப்போ டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம ஆன்சரை தூக்கி எழுத போகிறோம். கிடைச்சிருக்க இன்டிஜர் பார்ட், அந்த இன்டிஜர் பார்ட் எல்லாத்தையும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கலெக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஓகேங்களா? இதுக்கு ஒரு சம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஹியர் 0.2 into 2, that is 0.4. ஸோ ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த இன்டிஜர் பார்ட் எல்லாத்தையும் விட்டாச்சு. இந்த இன்டிஜர் பார்ட்டை நம்ம சைடில் கொண்டு வந்துடுறோம் நோட் பண்ணுறதுக்காக. இந்த இன்டிஜர் பார்ட் அங்கே போயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 0.4. அதுக்கு முன்னாடி 0 தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 0.8. அந்த இன்டிகிரேட் பார்ட் இங்கே போயிடுச்சு. அந்த இன்டிஜர் பார்ட் அங்கே போனதுக்கப்புறம் பேலன்ஸில் இருக்க அந்த ஃப்ராக்ஷன் பார்ட் மட்டும் எடுத்து ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ ப்ரீவியஸ் ப்ராடக்ட் 0.8, அதை வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரோம். 1.6, அந்த இன்டிஜர் பார்ட் 1, அதை நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. பேலன்ஸ் 0.6 இங்கே கொண்டு வந்தாச்சு. 2வால் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1.2, அந்த 1 இங்கே போயிடும். பேலன்ஸ் 0.2. அப்போ டோட்டலாக 0.4. ஃபஸ்ட்டு வந்த ஆன்சர் லாஸ்ட்டாக கிடச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் டெர்மினேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலேருந்து கீழே வரைக்கும், ஸோ இந்த மாதிரி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஆன்சராக தூக்கி எழுத போகிறோம். தட் இஸ் த ஆன்சர். ரைட் த இன்டிஜர் பார்ட்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் டு அப்டைன் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பர். ஹென்ஸ் 0.210 பேஸ் 10 அப்படின்ற அந்த டெசிமல் வேல்யூஸ் இந்த மாதிரி பைனரி வேல்யூஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி கிடச்சிரும். ஸோ ஓகேங்களா? தென் லெட் வி see binary to decimal conversion. இந்த பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸ்டெப் நம்பர் 1, கொடுத்துருக்க பைனரி டிஜிட்டாக இந்த பவர்ஸ் ஆஃப் 2 ஃபார்மை ரைட் டு லெஃப்ட் வரைக்கும் நம்ம எழுதிக்க போகிறோம். 2 power 0, 2 power 1, 2 power 2 அப் டு எந்த நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம எழுதிக்க போகிறோம். தட் இஸ் த ஸ்டெப் நம்பர் 1.
Step number 2, for each positional notation written for the digit, now write the equivalent weight. ஒவ்வொரு டிஜிட்டுக்குமே நம்ம ஒரு பொசிஷனல் நோட்டேஷன் நம்ம கொடுத்துட்டே வரோம். சரிங்களா? அதுக்குரிய வெயிட்டையும் தூக்கி எழுதிடுறோம். 2 power 0 that is 1, 2 power 1 that is 2 அப்படின்னு நம்மளுடைய வெயிட்டையும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். that is step number 2. then step number 3, multiply each digit with its corresponding weight. ஒவ்வொரு டிஜிட்டையுமே நம்ம அந்த கரஸ்பாண்டிங் வெயிட்டோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். that is step number 3. step number 4, கிடைச்ச அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். that is step number 4. ஸோ ஓகேங்களா? let me see some example. Convert 111,011 base 2 into its equivalent decimal number. அப்போ base 2 அப்படின்றது என்னது? பைனரி நம்பர் சிஸ்டம். அதை நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இந்த கொடுத்துருக்க பைனரி நம்பர் சிஸ்டமோட நம்பரை பாக்ஸில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்படி ஒரு பாக்ஸ் போட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய பொசிஷனல் நோட்டேஷன் 2 power 0, 2 power 1 எது வரைக்கும் இருக்குது? 2 power 5 வரைக்கும் இருக்குது. அதனுடைய வெயிட்டை தூக்கி எழுதிக்கிறோம். 2 power 0க்கு 1 up to 2 power 5க்கு 32 அதனோட வெயிட் எழுதிக்கிறோம். சரிங்களா? தென் இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதனுடைய எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ண போகிறோம். இங்கே 2 power 0 அப்படின்றது ஆன்சர் தப்பாக இருக்குது. இந்த இடத்துல வந்து 0 தான் வரும். ஏன்னா அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் 0. அப்போ இந்த கணக்குக்கு ஸோ 0 into 4 is equal to 0. இங்கே ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஓகே. இந்த இடத்துல 32 + 16 + 8 + 0 + 2 + 1 லாஸ்ட்டாக கீழே அதுக்கப்புறம் தான் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு 59 base 10 அப்படின்ற அந்த டெசிமல் வேல்யூஸ் நம்மளுக்கு டெசிமல் நம்பர் சிஸ்டமாக கொடுத்துருக்க அந்த பைனரி நம்பர் சிஸ்டம் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா? then let me see binary to octal conversion. கொடுத்துருக்க அந்த பைனரி நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது 3 பிட்டாக நம்ம ஆக்டல் கன்வர்ஷனுக்கு பிரிக்கணும். that is step number 1. group the given binary number into 3 bits from right to left. இதனுடைய ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னா ரைட் டு லெஃப்ட் டு ரைட் கிடையாது, ரைட் டு லெஃப்ட். அந்த பாத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க பிட்டை 3 பிட்டாக பிரித்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம். that is step number 1. step number 2, if the leftmost group has less than 3 bits, leftmost குரூப்பில் 3 பிட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா if you can add preceding 0 to make a group of 3 bits. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பிட்டை ஜாயின் பண்ணி ஒரு குரூப்பை மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? that is step number 2. step number 3, convert equivalent octal value using 2's power positional weight method. அந்த 2's power positional weight மெத்தடை வச்சு நம்ம ஆக்டல் வேல்யூவாக ஈக்குவலன்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கொடுத்துருக்க பைனரி வேல்யூஸை. here octal numbers and their binary equivalent. 0க்கு binary equivalent 00, ஆக்டலுக்கு பைனரி ஈக்குவலண்ட் என்னது 000, 1க்கு 001 up to 7 111 இப்படின்ற வேல்யூஸ் இருக்கும். இப்போ இதை தூக்கி நம்ம மாற்றி எழுதுகிறப்ப தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். கன்வெர்ட் 11010110 base 2 அப்படின்ற அந்த பைனரி நம்பர் சிஸ்டமை ஆக்டல் ஈக்குவலண்ட்டாக நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? ஆக்டலுக்கு ஈக்குவலாக மாற்ற போகிறோம். இப்போ group the given number into 3 bits from right to left. கொடுத்துருக்க நம்பரை நம்ம 3 பிட்டாக ரைட் டு லெஃப்ட் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? பிரிக்க போகிறோம். that is the step number 1. பிரிச்சாச்சு. ஒரு பிட்டு கம்மியாக இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல கம்மியாக இருக்கிறப்ப லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு வந்து ஒன்று கம்மியாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can add, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு குரூப்பாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? மேக் பண்ணிக்க போகிறோம். the leftmost groups have less than 3 bits, so 0 is added to its left to make a group of 3 bits ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு பிட் இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ 11 மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? 0 ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஓகேங்களா? தென் ஆக்டல் ஈக்குவலண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? குரூப் வச்சு மாற்றிக்க போகிறோம். இப்போ பிரிக்கிறப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. 110க்கு 6 மேலே இருக்க டேபிள் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும். 010க்கு 2, 011க்கு 3. சரிங்களா? இந்த ஆக்டல் வேல்யூஸை தூக்கி நம்ம பைனரி ஈக்குவலண்ட்டாக இருக்க நம்பர்ஸை தூக்கி எழுதிடுறோம். 3 to 6 base 8 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 011 அப்படின்ற அந்த பைனரி ஈக்குவலண்ட்டுக்கு 3ன்ற ஆக்டல் வேல்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி வேல்யூஸை தூக்கி போட்டு ஆன்சரை வந்து நம்ம ஈஸியாக எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஆஸ் தி சேம். இதுக்கு முன்னாடி 3 பிட்டாக பிரித்தோம். ஹெக்ஸாடெசிமலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4 பிட்டாக பிரிக்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, குரூப் த கிவன் நம்பர் இன்டூ 4 bits ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்.
ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் 4 பிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிட்டாக பிரித்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆஸ் த சேம் ஒரு பிட்டு பத்தலாம் என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் மோஸ்ட் குரூப்பில் ஒரு பிட்டு 4 பிட்டுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பிட்டை ஜாயின் பண்ணி பிட்டை ஆட் பண்ணி ஒரு குரூப்பை மேக் பண்ணிக்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3ல் அந்த 2's பவர் பொசிஷனல் நோட்டேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெக்ஸாடெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். எக்ஸாம்பிள், கன்வெர்ட் கொடுத்துருக்க அந்த பைனரி வேல்யூஸை ஹெக்ஸாடெசிமல் நம்பராக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 4 பிட்டாக கொடுத்துருக்க பைனரி நம்பர்ஸை பிரிக்க போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு 2 பிட்டு பத்தில், இந்த 11க்கு அப்புறம் 2 பிட்டு பத்தில், அப்போனா நம்ம 2 பிட்டை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல group the given number into 4 bits from right to left. 4 பிரிச்சாச்சு. 2 பிட்டு பத்தில், ஸோ we can add 2 bits in the leftmost bit. அந்த leftmost bitல நம்ம 2 பிட்டை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணியாச்சு. Then zeros are added to the leftmost group to make it group of 4 bits. ஆட் பண்ணி ஒரு குரூப்பை ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு குரூப்பை மேக் பண்ணியாச்சு. இப்போ 4 பிரித்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 0011 அப்படின்ற அந்த பைனரி வேல்யூக்கு 3 அப்படின்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இதுவும் அந்த டேபிளர் காலமில் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த ஆன்சரை தூக்கி எழுதிக்கணும். அப்போ நம்மளுக்கு 3D6 அப்படின்ற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். Next, let me see conversion of fractional binary to decimal equivalent. இதுக்கு முன்னாடி நம்ம fractional decimal number into its equivalent binary அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ fractional binary நம்ம decimal equivalent நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 இன்டிகிரல் பார்ட் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு ரெண்டாக நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ 11.11 அப்படின்னு இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட், this is the integral part. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த இன்டிகிரல் பார்ட்டை எடுத்துக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 1 கன்வெர்ட் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் பைனரி டு டெசிமல் ஈக்குவலண்ட் யூசிங் பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 0 2 power 1 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்ட்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? டெசிமல் ஈக்குவலண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 2 தென் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க அந்த பைனரியோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டை டெசிமல் ஈக்குவலண்ட்டாக நம்ம இதே மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ அந்த பைனரி டிஜிட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். சரிங்களா? அந்த பைனரி டிஜிட்டில் இருக்க அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து எழுத போகிறோம். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 2.1 ரைட் டவுன் த பைனரி டிஜிட்ஸ் இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எடுத்து எழுதிடுறோம். Then step number 2.2 for all the digits write powers of 2 from left to right starting from 2 power minus 1 2 power minus 2 2 power minus 3 up to 2 power minus n. சரிங்களா? கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி எத்தனை பவர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கிறோம். ரைட் டு லெஃப்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட். சரிங்களா? லெஃப்ட் டு ரைட்டுன்றதுனால நம்ம 2 power minus 1லேருந்து வரும் ஃபஸ்ட் நம்பர், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு ஈக்குவலண்ட் வெயிட்டை தூக்கி எழுதிக்கிறோம். 2 power minus 1 அப்படின்றப்போ மேலே இருக்க அந்த நியூமரேட்டர் கீழே வரப்போ 1/2 to the power of 1 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் த ஆன்சர் இஸ் 0.5. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஆன்சரை தூக்கி நம்ம அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க வெயிட்டை தூக்கி எழுதிக்கிறோம். அப்போ அந்த வெயிட்டு ப்ளஸ் ஒவ்வொரு டிஜிட்டு ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2.3ல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 2.3 மல்டிப்ளை ஈச் டிஜிட் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வெயிட். ஒவ்வொரு டிஜிட்டையும் அதனோட வெயிட்டோட என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 2.4 add all the values which you obtained in step number 2.3. அப்போ அந்த கிடைச்சிருக்க அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2.3லேருந்து கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சரை ஃபர்தராக கிடைச்சிரும். இந்த ஆன்சர் இதனுடைய பொசிஷனல் நோட்டேஷன் பாருங்கள், 2 power minus 1. ஸோ 2 power minus 1 நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வரப்போ 1/2 to the power of 1. தட் இஸ் ஆன்சர் இஸ் 1/2. டிவிஷன் பண்ணால் 0.5. சரிங்களா? இதை வந்து 2 power minus 7 வரைக்கும் நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடுறோம். இதுதான் வெயிட் பொசிஷன் 2 power minus 1லேருந்து 2 power minus 7 வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனோட பொசிஷனல் நோட்டேஷனோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர் லாஸ்ட்டாக என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு இன்டிகிரல் பார்ட்டு, ஆஃப்டர் தென் டெசிமல் பார்ட்டு, ஃப்ராக்ஷனல் பார்ட்டு ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா 11.011 base 2 அப்படின்ற அந்த பைனரி நம்பர் சிஸ்டம்மை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், டெசிமல் ஈக்குவலண்ட்டாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த 11 அப்படின்றது இன்டிகிரல் பார்ட்டு, 0.001 அப்படின்றது என்னது, ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. இந்த 11 அதனுடைய பொசிஷனல் நோட்டேஷனில் எழுதுவோம். 2 தான் இருக்குது. அதனால் 2 power 0 2 power 1 அது நம்மளுக்கே தெரியும். 2 power 0க்கு என்னது, ஃபஸ்ட்டு இதனுடைய டிஜிட்டோட வேல்யூஸ் இது எல்லாமே, ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட், அதனுடைய ஃபஸ்ட் இருக்கிறதுனால 2 power 0 2 power 1ன்னு எழுதியாச்சு. ஆஸ் த சேம் இந்தாண்ட பக்கம் இருக்க 0.011
அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதனுடைய பொசிஷனல் நோட்டேஷன் ஃபஸ்ட்டு 2 power -1, 2 power -2, 2 power -3. அப்போ இது எல்லாத்தையுமே நம்மளுடைய வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். என்னோடய வெயிட் பாருங்கள், 2 power -1, 2 power 1, 2 power 0க்கு 1, 2 power 1க்கு 2, அப்போ 2 + 1 3. சரிங்களா, 2 + 1 3 நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா 0, ஸோ 0 எடுத்தாச்சு. 0.5, 0.5 அப்படின்றது என்னது, அதனுடைய வேல்யூஸ். ஸோ 2 power 1க்கு 2 power -1ஓட வேல்யூஸு, 2 power -1ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. 2 power -2க்கு 0.25, 2 power -3க்கு 0.125. அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டாலும் போட வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப 0ஓட மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆஸ் த ஆன்சர் இஸ் 0. அதை விட்டுடலாம் அது அப்படியே. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி போடுறப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 0.375 வரும். ஸோ இன்டிகிரல் பார்ட்டுக்கு 3 ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 3.375 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா, 3.375 பேஸ் 10 அப்படின்ற டெசிமல் நம்பர் சிஸ்டம் நம்மளுக்கு கிடச்சிரும்.